MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. தினகரன் உத்தம புத்திரன் இல்லை. அவர் திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தியாகின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக அவர் போனார், அவர் மேலே என்னென்ன கேஸ் இருக்குது. இப்போ சொல்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கணும் இல்லையா? நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்கன்னா அவர் கைதானதே தேர்தல் ஆணையத்தில் சின்னம் வாங்கிறதுக்காக ரெட்டையிலேயே பணம் கொடுக்க முயற்சி பண்ணாருன்னு தான் கைது பண்ணாங்க அவரை. இப்போ இவர் சொல்கிறாரு பிளாக் டிக்கெட்டை தடுக்க முடியாத ஒரு சினிமா தியேட்டரில் இவர் ஊழலை பற்றி ஒழிச்சிருவாரா அப்படின்னு கேட்குறாரு. நான் இதுவரையில் தினகரனை என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் என்ன அவ்வளோ முட்டாளாக இருக்கிறாருன்னு எனக்கே தோணுச்சு. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் 1000 2000லாம் கூட போகுது சில படங்கள் சில தியேட்டர்களில். ஆனால் அது அவங்க தேவைங்க. இப்போ நான் கூட தான் அதிக பணம் கொடுத்தா தான் எனக்கு டிக்கெட் கிடைக்குதுன்னா, ரயில்வேலேயே டைனமிக் தட்கல்ன்றாங்க. சி அது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், பேசிக் எக்கனாமி. விரும்புகிறவங்க தான் அதிக விலை கொடுத்து போகிறவங்க தான் பார்க்க போகிறாங்க. அப்போ அது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இது நடக்குது. அவங்களுக்கு பின்னால் போய் யாரும் அதை பிடுங்கலை. இவ்வளோ பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த டிக்கெட் கிடைக்கும்ன்றாங்க. எஸ், we are ready to payன்னு போகிறாங்க. இது போய் ஒரு ஊழல்னு சொல்ல முடியாது, கரப்ஷன்னு சொல்ல முடியாது. அப்படி கரப்ஷன் இருந்தால் அது பிளாக் டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் இன்டர்வென் பண்ணி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, தடுக்க வேண்டியது அரசாங்கம். அப்போ விஜய்க்கு இதில் என்ன ரோல் இருக்கு? இல்லை, ஒருவேளை அவர் ஓகே இவ்வளோ நாள் திரைத்துறையில் இருந்திருக்காரு, இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் எல்லாம் விற்கப்படுதுன்றது விஜய் அவர்களுக்கு தெரியுது. அப்போ அவர் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணலாம், யாரும் இதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாமல் இருக்காருன்றதையும் மீன் பண்ணலாம் இல்லையா? எந்த நடிகரும் அதெல்லாம் செய்கிறது கிடையாதுங்க. சொல்லப்போனால் விஜய் எந்த விளம்பரத்திலும் இது வரைக்கும் நடிச்சது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரு சில விளம்பரம் நடிச்சிருக்காரு ஆரம்பத்தில். நேற்று வரைக்கும் இவங்க என்ன பேசுனாங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சந்தர்ப்பவாதம் ரொம்ப குரூரமாக தெரியுது. என்னன்னா இவங்களை ஆதரித்தா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, எதிர்த்தா உடனே தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னா இது ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் பாலிட்டிக்ஸ் தானே இது. பேசிக்கா ஆமாம், எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிற மாதிரி இவங்களும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போ பேசும்போது இல்ல, அந்த விமர்சனம் ஆணவம் பிடிச்ச விமர்சனங்க. என்ன கேட்டா ஆதவ் அர்ஜுனா ஒரு அனுகூல சத்துருவா இருப்பாரோ தாவேக்கான்றது எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. இப்போ இது தாவேக்காவுக்கு தீமையைத்தான் விளைவிக்கிறது. இதை விஜய் எப்போ புரிஞ்சுக்குவாருன்னு தெரியல. இது எல்லாமே இந்த அழுத்தம் அப்படின்றது எல்லாத்தையும் கடந்து தேர்தல் பணிகளை எல்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில் திரும்ப ஒரு தடம் பதிக்கிறதுன்றதெல்லாம் அது சாத்தியமா? இன்னும் சொல்ல போனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஓரம் தள்ளிடுச்சு. சோசியல் மீடியா ஹஸ் பிகம் எ பவர்ஃபுல் மீடியம். பட் ரீச் ஆஃப் விஜய் ரொம்ப எனார்மஸா இருக்குதுங்க. அவர் ஈரோட்டில் பரப்புரை பார்த்தா அது அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த தொகுதிக்கு இல்லை, தமிழ்நாடு பூரா உலகம் பூரா பார்க்குறானுங்க. அதனால் அவருக்கு அந்த அட்வான்டேஜ் நேச்சுரலாக இருக்குதுங்க, வேறு யாருக்கும் இல்லாதது. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கலாம் அவருக்கு அரசியலில், ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, அந்த புகழ், பாப்புலாரிட்டி இன்றைக்கி எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை. அவரை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்க. இதுவே அவர் ஒரு எட்ட முடியாத உயரத்துக்கு போயிட்டாருன்றது தான் காட்டுது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தாண்டி அவர் பண்ணுவாரான்னா இதுவே அவரை மேலே கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பேசியிருந்தது, அதனை தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள், இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாடி அவர் திமுகவை அதிகமாக பேசிட்டு இருந்ததுனால திமுக கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க. இப்போ அதிமுக, பாஜக, திமுகன்னு எல்லாருமே சுற்றியுமே கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். குறிப்பாக இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிகளை இணைச்சிக்கிட்டாரு. அவரும் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. குறிப்பாக சினிமா குறித்து பேசியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை முன் வச்சு பேசுகிறாரு, விமர்சிக்கிறார் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தினகரனை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது.
எடப்பாடி வந்து துரோகி, அவரை தலைமையில் நான் கூட்டணி போனால் அதை விட தொங்கிடுவேன் அப்படின்லாம் வீரவசனங்கள்லாம் பேசினார். இன்றைக்கி வந்து பங்காளி சண்டைன்னு ரொம்ப கூலாக அம்மா ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் ஒன்று சேர்றோன்ற ரைட், அது அவருடைய தேவைகள். ஆனால் கொஞ்ச காலமாக வந்து அவர் வந்து விஜயினுடைய டிவிக்கே தான் வந்து தலைமையில் ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமைய போகுது, அதுதான் ஒரு மெகா கூட்டணியாக பலமான கூட்டணியாக மாறப்போகுது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தார் பொதுவெளியில் செய்தியாளர்களிடையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கோட்டையன் கோயம்புத்தூரில் அவர் வந்து தாவேக்கால தான் வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் நிறைய இருந்தது, எங்களோட பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு டெல்லியிலேருந்து அழுத்தம் ரொம்ப அதிகமாக வந்ததால் வேறு வழி இல்லாமல் தான் அங்கே போயிட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி எப்படி கட்டப்படுகிறது என்பது டெல்லியிலிருந்து கட்டப்படுகிறது. இதில் எடப்பாடிக்கு எந்த ரோலுமே கிடையாது. அவருக்கு இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாலேயுமே அவருக்கு எதுவும் ரோல் இல்லாமல் இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இவருக்கு எப்படி ரோல் இருக்கும், மகாராஷ்டிரா மாதிரி ஆகுமா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து தினகரன் ஆஃப் லேட்டு அங்கே போய் நிர்பந்தத்தின் பேரோ அதே அவர் விருப்பத்தின் பேரோ இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டாரு. போனவர் டெய்லி இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, காலையில் மாலையில் மீட் பண்ணி பல விஷயங்களை சொல்கிறாரு. அது அவருக்கு இருக்கிற கருத்து சுதந்திரம், ரைட். விஜய் மகாபலிபுரத்தில் பேசினார் இல்லையா ஒரு விஷயம், அதாவது லஞ்சம் வாங்க ஒரு பைசா தொடமாட்டேன், மற்றவங்களையும் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் அவர் சொல்லி, அதாவது என்ன சொல்ல வந்தாருன்னா லஞ்சம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன்றதை அவர் ப்ராமிஸ் பண்ணார். ஏன்னா இன்னைக்கு வந்து 2 கட்சிகளுமே ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் அந்த உறுதிமொழியை யாரும் கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் ஒரு பயலும் நம்ப மாட்டான். ஏன்னா அவ்வளோ ஊழல் அவ்வளோ கொள்ளை. இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்னாலேயே ஜெயிலுக்கு போவாங்கன்றது இப்போ சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் முன்னாலேயும் ஒரு 1000 கோடி கேஸ் இருக்குங்க, சொத்து குவிப்பு இருக்குது. இப்போ நம்ம KN நேரு மேலேயே இப்போ பாருங்கள் 2-3 கேஸ் வந்துடுச்சு. இடி வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க நாங்கள் விசாரிக்கிறோன்றாங்க. இவங்க என்ன விசாரிப்பாங்கன்னு தெரியாதா மாநில காவல்துறை? அதனால் இவங்க அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், ஈவன் பாஜக கூட ஊழலை பற்றி எதுவுமே பேச முடியாது. ஏன்னா பாஜக தான் இந்தியாவிலேயே பெரிய அந்த ட்ரை கிளீனர் வச்சுருக்காங்க. அவங்க யாரை வேணாலும் இழுத்து போட்டு புனிதராக்கி விட்டுருவாங்க, ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாததால் அவர் மேலே திரும்ப குற்றச்சாட்டு சொல்லணுமேன்றதுக்காக தினகரன் போடுற. இப்போ தினகரன் வந்து உத்தம புத்திரன் இல்லை, அவர் திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தியாகின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக அவர் போனார், அவர் மேலே என்னென்ன கேஸ் இருக்குது. இப்போ சொல்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கணும் இல்லையா? நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்கன்னா அவர் கைதானதே வந்து தேர்தல் ஆணையத்தில் சின்னம் வாங்கிறதுக்காக ரெட்டையிலைய பணம் கொடுக்க முயற்சி பண்ணாருன்னு தான் கைது பண்ணாங்க அவரை. அதனால் சொல்கிற ஆளுக்கு இப்போ விஜய் சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்குது. வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. இதுவரையில் அவர் மேலே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகாரத்தில் இருந்ததில்லை. ஆனால் இவங்கெல்லாம் அதிகாரத்திலேயே இல்லாமல் அண்ணாமலை மாதிரி பல 1000 கோடியை உருட்டி இருக்காங்க. எந்த விதமான மந்திரியாவோ எந்த மாநிலத்திலேயோ மத்தியிலையோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு எம்பியாக இருந்தே டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு சுண்டில் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காருன்னு நாடறிஞ்ச விஷயம். இப்போ இவர் சொல்கிறாரு பிளாக் டிக்கெட்டை தடுக்க முடியாத ஒரு சினிமா தியேட்டரில் இவர் ஊழலை பற்றி ஒழிச்சிருவாரா அப்படின்னு கேட்குறாரு. நான் இதுவரையில் தினகரன் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுன்னு நினைக்கிறேன். பட்டதாரி என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் படித்தவர், அவருக்கு விவரம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் என்ன அவ்வளோ முட்டாளாக இருக்கிறாருன்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னு சொன்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க பார்க்கல, ரொம்ப இல்லாஜிக்கல். அதாவது என்னன்னா விஜயை திட்டணும், அதுக்கு வேற எதுவும் இல்லை. திமுக கூட அதை சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து. திமுக சொல்றது தான் இது. இந்த பிளாக் டிக்கெட்டுன்றது தினகரன் கண்டுபிடிச்ச
கண்டுபிடிப்போனும் கிடையாது. திமுக சொம்புகள் குண்டா அண்டாலாம் தொடர்ந்து சமூக ஊடகத்தில் பொதுவெளியில் சொல்கிற குற்றச்சாட்டு தான், வேற என்ன சொல்லுவாங்க? ஸோ அந்த குற்றச்சாட்டில் என்ன விவரம் இல்லாமல் இருக்காங்களே இவரை மாதிரி தலைவர்கள். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படத்தை நடித்து கொடுக்கறதோட அந்த நடிகருடைய ரோல் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அதை விற்பனை பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஓடிடிக்கு விற்கிறது, இதெல்லாம் வந்து ப்ரொடியூசருடைய ஜோலி தான் அது, ரைட்? அப்போ தியேட்டரில் பணம் கொடுத்து இவங்க அதிக விலை கொடுத்து அந்த உரிமையை வாங்குறதும், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்து அதை அதிகமாக விலை கொடுத்து விற்கிறதும், இதெல்லாம் இவங்க தியேட்டர் ஓனர்ஸுடைய ஒரு ஏற்பாடு தாங்க. அப்படி இருக்கும்போது பிளாக் விற்கிறாங்க தியேட்டர்லன்றதுக்கும் நடிகருக்கும் நடித்தவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுதான் உண்மை, ஃபேக்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு தியேட்டரில் பிளாக் விற்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பா, சட்டத்துக்கு விரோதமாக, வரி பணத்துக்கு அது லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பிளாக்னாலே அதுதானே. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது, அதை வந்து தண்டிக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது, தடுக்க வேண்டியது, இது எல்லாரும் அரசாங்கத்தின் கையில் அதிகாரம் இருக்கணும். எப்போவாது விஜய் அதிகாரத்தில் இருந்திருக்காரா? அரசாங்கத்தில் இருந்திருக்காரா? அப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நடக்கலைன்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் 1000 2000லாம் கூட போகுது சில படங்கள் சில தியேட்டர்களில். ஆனால் அது அவங்க தேவைங்க. இப்போ நான் கூட தான் அதிக பணம் கொடுத்தா தான் எனக்கு டிக்கெட் கிடைக்குதுன்னா, ஏன் ரயில்வேலேயே டைனமிக் தட்கல்ன்றாங்க. சி, அது வந்துங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், பேசிக் எக்கனாமி. ஒரு பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்கும்போது, அந்த பொருள் நம்பர் கம்மியாக இருக்கும்போது, அதுக்கு வந்து அதிகமான விலை கொடுக்கறது வாங்கிறதுன்றது மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வில் டிசைடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னே, இப்போ நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு நம்ம ஃப்ளைட்டில் போனோன்னா நார்மலாக லெஸ் தென் 5000, டெல்லிக்கு போனோன்னா லெஸ் தென் 9000 நார்மல் ரேட்டு. இதே நீங்கள் தீபாவளிக்கு முதல் நாளோ அல்லது நியூ இயர், கிறிஸ்மஸ், ஓணம், இப்படி ஃபெஸ்டிவலுக்கு முன்னால் போனீங்கன்னா இதே ட்ரிவாண்ட்ரத்துக்கு 35,000 ரூபாய் டிக்கெட்டு, 7 டைம்ஸ் ஹையர். டெல்லிக்கு இப்போ லாஸ்ட்டு தீபாவளிக்கு 89,000 டிக்கெட் போச்சு. இதெல்லாம் ஊழல்னு சொல்கிறாரா தினகரன்? தினகரனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இப்போ இது வந்து ஒரு ஊழல் இல்லை. என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க? விரும்புகிறவங்க தான், அதிக விலை கொடுத்து போகிறவங்க தான் பார்க்க போகிறாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இது நடக்குது. அவங்களுக்கு பின்னால் போய் யாரும் அதை பிடுங்கலை. இவ்வளோ பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த டிக்கெட் கிடைக்கும்ன்றாங்க. எஸ், we are ரெடி டு பேன்னு போகிறாங்க. இது போய் ஒரு ஊழல்னு சொல்ல முடியாது, கரப்ஷன்னு சொல்ல முடியாது. அப்படி கரப்ஷன் இருந்தால் அது வந்து பிளாக் டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் இன்டர்வென் பண்ணி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, தடுக்க வேண்டியது அரசாங்கம். அப்போ விஜய்க்கு இதில் என்ன ரோல் இருக்கு? ஸோ இவ்வளோ ஒரு விஷயம் தெரியாத ஆளாக தினகரன் இருப்பார்னு நான் நினச்சி பார்க்கல இந்த ஸ்டேட்மெண்ட் வர்ற வரைக்கும். அவர் சோமர் சால்ட் அடிப்பார், தொங்குவன்வார், அப்புறம் எடப்பாடி வந்து என் பங்காளின்வார். இதெல்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா அரசியல்வாதினாலே அப்படி தான் புரிஞ்சுக்கலாம். ஆனால் பேசிக்கான சில விஷயத்தில் பிளாக் டிக்கெட்டுக்கும் கரப்ஷனுக்கும் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி அதெல்லாம் வந்து சரியில்லைன்னு தான். ஒருவேளை அவர் வந்து ஓகே இவ்வளோ நாள் திரைத்துறையில் இருந்திருக்காரு, இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் எல்லாம் விற்கப்படுதுன்றது விஜய் அவர்களுக்கு தெரியுது. அப்போ வந்து அவர் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணலாம், யாரும் இதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் சொல்லாமல் இருக்காருன்றதையும் மீன் பண்ணலாம் இல்லையா? இல்லைங்க, அது அவர் வேலை இல்லைங்க, அதுக்கு கவர்மெண்ட் இருக்குங்க. யாரும் சிகரெட் பிடிக்காதீங்க, யாரும் மது குடிக்காதீங்கன்னு கூட வாய்ஸ் அவுட் பண்ணலாம். சி, இது வந்து அவர் ஒரு ஆக்டர், இன்னைக்கு தான் அவர் பொலிட்டிக்கல் லீடர், இன்னைக்கு அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சமூகத்தில் நடக்கிற அவலங்களை பற்றி குரல் கொடுக்கணும், அதெல்லாம் ரைட். பட் பீயிங் அன் ஆக்டர், அவர் ரோல் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா நடித்து கொடுக்கணும், அந்த ரோலை ஒழுங்காக பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும் அவருடைய ரசிகர்களை அல்லது பார்க்க வர்றவங்களை, படம் பார்க்க வர்றவங்களை, தயாரிப்பாளருக்கு லாபம் கொண்டு வரணும், அவ்வளோதான். அவர் சோசியல் ரிஃபார்மர் இல்லை. அதனால் வந்துங்க எந்த நடிகரும் அதெல்லாம் செய்கிறது கிடையாதுங்க. சொல்லப்போனால் விஜய் வந்து எந்த விளம்பரத்திலும் இது வரைக்கும் நடிச்சது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கமல்ஹாசன் உள்பட எல்லா விளம்பரத்துக்கும் நடிக்கிறாங்க. கேரளாவில் மோகன்லால் டூத் பிரஷ்கெல்லாம் நடிக்கிறாரு, மம்முட்டி எல்லாம்.
ஆனால் விஜய் வந்து நீங்கள் நான் பார்த்ததில்ல. ஒரு சில விளம்பரம் நடிச்சிருக்காரு ஆரம்பத்துல. இப்போ இல்லை, தொடர்ந்து ஒரு 10-20 வருஷமாக நான் பார்க்குறேன். எந்த விளம்பரத்துலையும் அவர் வந்ததில்லை. சத்யராஜ் வராரு, இவர் வராரு, அவர் வராரு, எல்லாரும் வராங்க. அதனால் வந்துங்க அவரை பொறுத்தவரையில் குற்றமற்றவராக தான் இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் அவர் கொடுக்குற உறுதிமொழி வந்து வேலைக்கு ஆகுமா அல்லது அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுங்க. யூ ஹவ் காட் ஏ ரைட் டு கொஸ்டின் அவருடைய பாலிசிஸை. ஆனால் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடாது. அப்போ இவர் செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தாவேக்கா பக்கம் தான் வரதா இருந்தது விருப்பம், அவருக்கு விருப்பம் இருந்தது, அவர் விரும்பினார். ஆனா அது வந்து எனக்கு கிராஸ் செக் பண்ணா பொதுவெளியில தினகரனே சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அப்படி சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு கூட்டணியில இந்த பக்கம் சேர்ந்த உடனேயே விஜய் அவர்கள் பத்தி விமர்சனம் செய்யறாரு அப்படின்னா, ஒட்டுமொத்தமா அந்த கூட்டணியினுடைய நிலைப்பாடே விஜய் அவர்கள் குறித்து விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததனுடைய வெளிப்பாடு. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் கூட்டத்துக்கு அப்புறம் விஜயும் அதிமுகவை பகிரங்கமா லஞ்ச சக்தி அடிமை அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அப்போ அவங்களாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க இல்லையா? ஆனால் என்னென்னா அது அரசியல் ரீதியாக எதிர்க்கணும், அவருடைய கொள்கையை எதிர்க்கணும். அவர் கை கட்டிகிட்டு இருந்தார் ஜெயலலிதா முன்னால், நாங்கள் உதவி பண்ணோம் அந்த கரூர் நிகழ்ச்சியும் போது, நன்றி கெட்டவர். நீங்கள் உதவி எதுக்கு பண்ணீங்க? ஆஸ் எ அப்போசிஷன் ரோல் ப்ளே பண்ணீங்க நீங்கள் சட்டசபையில். அதாவது நாளைக்கு அவர் யூஸ் ஆவார், நாளைக்கு அவர் வருவார், உங்களுக்கு தேவைப்படலான்றதுக்காக தான் நீங்கள் ஒரு உள்நோக்கத்தோடு தான் பண்ணீங்க. ஏதோ நியாயத்துக்காக பண்ணல. அப்படின்னா இன்னைக்கு இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் எ லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ஒருத்தர் ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ அசம்பிளியில் இல்லை, ஆனால் முதல்வரும் ஆளுங்கட்சியினரும் அவர் மேலே ஏகப்பட்ட சார்ஜஸை வைக்கிறாங்க, விஜய் மேலேயும் விஜய் கட்சி மேலேயும். அவங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு அங்கே இல்லை. அப்போ லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பவுண்ட் அண்ட் டியூட்டி, இது எல்லாருக்காகவும் தான் அவர் பேசணும். ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும்னா என்ன காப்பாற்றினாங்க? அதனால் சந்தர்ப்பவாதம் வந்துங்க ரொம்ப குரூரமாக தெரியுது. நேற்று வரைக்கும் இவங்க என்ன பேசுனாங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணுறதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி, நட்பு சக்தியாக இருந்தால் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, எதிர் சக்தியாக இருந்தால் இல்லாததை கூட எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. இது வந்து பாலிட்டிக்ஸில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் இன்னைக்கு விஜய் மேலே இவங்க வைக்கிற விமர்சனங்கள் ஒன்றும் வேணாம், தமிழிசை வைக்கிறாங்கல்ல ஜீரோன்றாங்க. அதாவதுங்க அவங்க நேற்று வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அரசியல் வந்து ஒரு அயோக்கியர்களின் புகலிடம், சாக்கடைன்றது இதுலேருந்து தெரியுது இல்லையா? நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், விஜயை விமர்சனம் பண்ணுங்க, அவர் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. அவருடைய பாலிசி, அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவர் கட்சி செய்கிற விஷயங்கள், அவங்க கட்சிக்காரங்க நடந்துறதுக்கு, இதை பற்றி யூ ஹவ் காட் ஏ ரைட் டு கிரிட்டிசைஸ், அதில் தப்பே கிடையாது. ஆனால் நேற்று வரைக்கும் அவர் ஹீரோ, அவர் உதவி தேவை, தம்பி வரணும் அப்படின்னு, இன்றைக்கி அவர் ஜீரோன்னுவீங்க. அப்புறம் எங்ககிட்ட குக்கர்ஸ் விசிலே போதும், எங்ககிட்ட குக்கர் இருக்குது, அதில் வர்ற விசிலே போதும், இந்த விசில் வேண்டான்னுவீங்க. அப்போ என்னன்னா இவங்களை ஆதரித்தா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, எதிர்த்தா உடனே வந்து தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னா, இது வந்து ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் பாலிட்டிக்ஸ் தானே இது. இப்போ இந்த நேரத்தில் சரி, ஜனநாயகன் திரைப்படம் அப்படின்றது இன்னைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னுமே தள்ளி போகுது, இன்னும் ஒரு இழுபறியாக தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் வந்து இப்போ எல்லா கட்சிகளுமே கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இது எல்லாமே இந்த அழுத்தம் அப்படின்றது எல்லாத்தையும் கடந்து தேர்தல் பணிகளை எல்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில் திரும்ப ஒரு தடம் பதிக்கிறதுன்றதெல்லாம் அது சாத்தியமா அப்படின்றது? அதாவதுங்க இது வந்துங்க இப்போ இருக்கிற காலம் வந்துங்க ரொம்ப மாறுபட்ட காலம், சோஷியல் மீடியா காலம். எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ கருணாநிதி காலத்திலேயோ சோஷியல் மீடியா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததில்லை. இன்றைக்கி வந்து விஜய் காலத்தில் சோஷியல் மீடியா இஸ் எ பவர்ஃபுல் மீடியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செய்திகளை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஓரம் தள்ளிடுச்சு. சோஷியல் மீடியா ஹஸ் பிகம் எ பவர்ஃபுல் மீடியம்.
அதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதனுடைய அதாவது ஃபால்ஸ் நியூஸ் போடுறது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுறது, விளம்பரத்துக்காக மற்றதுக்காகன்றது ரொம்ப அது மேலே மதிப்பு போயிடுச்சுங்க இன்னைக்கு. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலே பத்திரிகையாக இருந்தாலும் இந்த சேட்டலைட்டாக இருந்தாலும் போயிடுச்சுங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கு. இப்போ ஜனங்க பார்த்துட்ருக்காங்க. அதனால் இப்போ பல பேருக்கு நம்ம காலத்துலலாம் நான் உங்களையும் சேர்த்துக்கிறேன் என் ஜென்ரேஷனோட நமக்கு என்னன்னா, அதாவது தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுறது, ஒரு தொகுதி பிரச்சார பயணம் போயிட்டு கிராஸாக தமிழ்நாடு பூரா வர்றது, அப்புறம் இப்போ படம் கொடுக்கறது, தேர்தலுக்கு முன்னால் போய் இந்த ஜாதி கீதி இந்த ஃபார்முலாவெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த தொகுதியில் எவ்வளோ கேஸ்ட் எவ்வளோ ஜாதி இருக்குது அந்த ஜாதிக்காரனையே நம்ம போடுறது, அதே போல் ரிசர்வ் தொகுதியில் தவிர வேறு எந்த தொகுதியிலையும் தலித்துகளை போடுறது இல்லை. இப்படி பல்வேறு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் இது வரைக்கும் இருந்திருக்குங்க. ஆனால் இந்த நியூ ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, இந்த கடந்த 20-25 வருஷமாக வந்திருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட். அவங்க இந்த ஆள் நல்லவனா, பர்ஃபார்ம் பண்ணுவானா, இவன் நமக்கு நல்லது செய்வானா, அவ்வளோதான் பார்க்குறாங்க. அவன் வந்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்கல, உங்களுக்கு கவர் கொடுக்கல, அதெல்லாம் போச்சுங்க அந்த காலம். ரெண்டாவது இன்னைக்கு வந்து மீடியா மூலமாக யாராக இருந்தாலும், ஆனால் அதுக்காக நான் இப்படி சொல்ல மாட்டேன், முதலமைச்சர் பேசினா 400 பேர் பார்க்குறாங்க, அதே வந்து விஜய் பேசினா கோடிக்கணக்கில் பார்க்குறாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ரீச் ஆஃப் விஜய் வந்து ரொம்ப எனார்மஸாக இருக்குதுங்க. அவர் ஈரோட்டில் பரப்புரை பார்த்தா அது அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த தொகுதிக்கு இல்லை, தமிழ்நாடு பூரா உலகம் பூரா பார்க்குறானுங்க. அதனால் அவருக்கு அந்த அட்வான்டேஜ் வந்து நேச்சுரலாக இருக்குதுங்க, வேறு யாருக்கும் இல்லாதது. இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கலாம் அவருக்கு அரசியலில், ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, அந்த புகழ், பாப்புலாரிட்டி இன்றைக்கி எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை. இன்றைக்கி சமகாலத்தில் முதலமைச்சருக்கும் இல்லை, எதிர்கட்சி தலைவருக்கும் இல்லை, நாம் தமிழருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இஸ் அட்வான்டேஜஸ். அவரை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்க, இதுவே அவர் வந்து ஒரு எட்ட முடியாத உயரத்துக்கு போயிட்டாருன்றது தான் காட்டுது. அதாவது எல்லாருமே அடிக்கிறாங்க, சகட்டு மேனிக்கு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் நாம் தமிழர், இந்த பக்கம் வந்துட்டு திமுக, இந்த பக்கம் அண்ணா திமுக, ஐடி விங்கு, அது இதுன்னு போட்டு அடிக்கும்போது காங்கிரஸ் மட்டும்தான், செல்வ பெருந்தகை தான் கொஞ்சம் ஏதோ பேசிகிட்டு இருக்கார தவிர காங்கிரஸில் பை அண்ட் லார்ஜ், ஏன் விசிகா கூட தான் அடிக்கிறாங்க. இப்போ பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ் அண்டர் அட்டாக். தட் ஷோஸ் விஜய் ஹஸ் பிகம் எ வெரி பாப்புலர். அவர் வந்து மேலே எல்லாருக்கும் பொறாம பொச்சரிப்பு வந்துடுச்சு, அச்சம் பயம் வந்துடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தாண்டி அவர் பண்ணுவாரான்னா இதுவே அவரை வந்து மேலே கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதனால அது அட்வான்டேஜாக தான் மாறுது அப்படின்னு. கண்டிப்பாங்க. ஒரு ஆளை நீங்கள் ரொம்ப அடிச்சிங்கனாங்க அதுவே அவருக்கு அனுதாபமாக வந்துடும், கருணையாக வந்துடும், பச்சாதாபமாக வந்துடும். பாவம் இருந்தாலும் எத்தனை பேர் அடிக்கிறாங்கய்யா, இவ்வளோ பேர் அடிக்கிறாங்களே என்பது ஆட்டோமேட்டிக்காக சிம்பத்தி கிரியேட் ஆகிடுங்க ஒருத்தர் மேலே. ஸோ இப்போ விசிகா பற்றி சொன்னீங்க சார். விசிகா ஆமாம் எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிற மாதிரி இவங்களும் கடுமையாக விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போ பேசும்போது விசிகா இல்லை, அந்த விமர்சனம் வந்து ஆணவம் பிடிச்ச விமர்சனங்க. என்ன கேட்டால் ஆதவ் அர்ஜுனா ஒரு அனுகூல சத்துருவாக இருப்பாரோ தாவேக்கான்றது எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன்னா யூ ஷுட் சி அரவுண்ட் யூ என்ன நடந்துட்டுருக்குதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு விசிகா ரொம்ப நாளாக வந்து தாவேக்காவை அட்டாக் பண்ணுறாங்க நீட்லெஸ்லி, அது வேற விஷயம். ஆனாலும் விசிகாவை வந்து விஜயோ மற்றவங்களோ அட்டாக் பண்ணதே கிடையாது, காங்கிரஸையும் கூட அட்டாக் பண்ணதே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் நட்பு சக்தி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு வருவாங்க, நம்ம கொள்கையோடு ஒத்து போவாங்கன்னு நினைக்கிறவங்க. இப்போ திமுகவில் வந்துங்க 2 கட்சி இன்னும் அன்செட்டில்டாக இருக்குது. இன்னமும் நான் சொல்கிறேன், ஒன்று வந்து விசிகா, இன்னொன்று காங்கிரஸ். விசிகா அன்செட்டில்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லலாம் இல்லை என்ன இருந்தாலும் அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு, நான் அப்படி நம்பலை. பாமக உள்ளே வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோன்றதை தெளிவாக சொல்கிறாரு திரும்ப. அப்போ டிஎம்கே முடிவு பண்ணோங்கன்றாரு, பாமகவை சேர்த்து அது இதையும் சொல்கிறாரு பாருங்க.
பாமக உள்ள வந்தா நாங்க இருக்க மாட்டோம்ட்டு ம். பாமகவை சேர்த்துக்குதா இல்லையான்றது திமுக முடிவு பண்ணோம்னா திமுக என்ன பண்ணும்? So, ஒரு, அங்க ஒரு சிக்கல் இருக்குதுங்க. ஒருவேளை திமுக பாமக எங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணா ஒரு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா விசிக இருக்க முடியாது இல்லையா? அப்போ அது ஒரு அன்செட்டிலர். ரெண்டாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆ. வர்ற தகவல்லாம் எல்லாருக்கும் போன முறை என்ன கொடுத்தாங்களோ காங்கிரஸுக்கு மட்டும் ஒரு 3 சீட்டு 28 தர தயார். ம். மற்ற எல்லாருக்கும் அதே 6 அரை டஜன் தான். ம். அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா புதுசாக சில பேரை இவங்க கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் வந்திருக்காரு. அவர் ஒரு 10-12 லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. 2 கிடைக்குமா 3 கிடைக்குமோ தெரியல. ஏன்னா அவங்க தியரி படி ஒரு ராஜ்யசபா 6ன்றாங்க. ம். உனக்கு 6 ஏற்கனவே கொடுத்தாச்சு. அப்போ இன்னொரு 3-4 கொடுத்தா உன் கணக்கு முடிஞ்சதுன்னு சொல்ல போகிறாங்க. மந்திரிங்கெல்லாம் இப்போ கமல்ஹாசனை சந்திச்சிட்டு இருக்காரு சேகர் பாபு. ம். அதே போல் கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விசிக பேரிட்டி ஒருத்தருக்கு ஏத்தனா இன்னொருத்தர் கேட்பாருங்க அப்படின்னு சொல்லியே ம். அந்த 6ஐயேனா விசிக இந்த வாட்டி அந்த 6க்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க ம். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய Yes. வெளிப்புற பேச்சுக்கள், அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இது ஒரு அன்செட்டில்டா இருக்கு. அதுக்காக அவங்க குறைந்தபட்சம் வெளியே ஒரு வந்துருவாங்க, இரட்டை இலக்கமாவது இல்ல வெளியே கேட்பாங்க. வந்துருவாங்கன்னு நான் சொல்லலை. ஆ. அன்செட்டில்டுக்கும் அவங்க வெளியே வருவாங்கன்றதுக்கு வித்தியாசம் Okay. இருக்கு. அன்செட்டில்டு. அதே போல காங்கிரஸ்லயும் ம். இன்னும் வந்து 9 வருஷம் ஆட்சி அவங்க கூட்டணியில இருந்திருக்காங்க. ம். இந்தியா கூட்டணியில இவங்க ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறாங்க திமுக. ஆனாலும் பாருங்க இப்ப என்ன சொல்ல முடியுதுன்னா காங்கிரஸ்காரங்களால கூட்டணி பற்றி இறுதி முடிவை மல்லிகார்ஜுனாவும் கார்கேவும் நம்ம ராகுல் காந்தி எடுப்பாங்கன்னா இன்னும் முடிவு எடுக்கணும். ம். ஏற்கனவே நீங்க கூட்டணி பற்றிய விவரங்களை அவங்க அறிவிப்பாங்கன்னா ரைட், தொகுதி எவ்வளோ என்னென்ன தொகுதின்னு. Yes. ஆனா கூட்டணி கூட்டணியா பற்றியே வந்து அறிவிப்பு நாங்க எதுவும் சொல்ல முடியாதுன்னா ஸோ காங்கிரஸ் ஆல்சோ டைட் லிப்டுங்க. Okay. அவங்களுக்கும் வந்து ரிஸ்க் எடுக்கலாமோ, இன்னொரு வாட்டி இந்த ஒரு 25 சீட்டை வாங்கிற 25 எம்எல்ஏ விட இந்த பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஜெயிச்சா கிடைக்கலாம். எல்லாமே சான்ஸ் தானே. ம். ஸோ ரிஸ்க் எடுக்கலான்னு கூட காங்கிரஸ் நினைக்கலாம், அல்லது செட்டில் ஆகிக்கலாம், ம். எனக்கு தெரியாது. பட் Okay. 2 கட்சி இன்னும் அன்செட்டாக இருக்கு. ம். கம்யூனிஸ்டுகள்லாம் அவ்வளோ ரிபல் பண்ண மாட்டாங்க. டிஎம்கேவும் ரொம்ப கூலாக ப்ளே பண்ணுறாங்க. எப்படின்னா காங்கிரஸ் வந்து டிசம்பர் 15 எங்களுக்கு முடிவு சொல்லுங்கன்னாங்க. அப்படின்னு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த சீனியர் லீடர் இருக்கார் குழு இல்லையா, வந்து, அந்த அவர் பேர்னா நல்ல பேராச்சு, கிரீஷ் சோடங்கர் சொல்லிட்டு போனார். ம். ஆனால் இன்னைக்கு ஜனவரி 15 ஆச்சு, ம். சொல்லவே இல்லை. ஏன் சொல்ல வரலன்னா எல்லாரும் கதவை மூடணும். ம். எல்லா கூட்டணியும் ஃபைனல் ஆச்சுன்னா இவங்களுக்கு போக்கினம் இருக்காது. நம்ம கொடுக்கறத ஃபைட் அக்காம்பிளியே வாங்கிட்டு உட்கார வேண்டியது தான். வேற எங்க இல்லைன்னா தனியாக போவாங்களா யாராவது? ம். தனியாக போய் தனிமையில் இனிமை காண முடியாது. ஆகவே இழுக்கு இழுத்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா இன்னும் டிஎம்கே அந்த பேச்சுவார்த்தை கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணல. ம். ஸோ அவங்க வந்து இப்படியே இழுத்து வேற வழியே இல்லை அப்படின்ற நிலைக்கு கூட்டணி கட்சிகளை கொண்டு போய் நிர்பந்தத்தில் ஆளாக்கி செட்டில் பண்ணலாம், நம்ம ஒரு 160-170 தொகுதி நம்ம பாட்டுன்னு இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இதுவே வந்து அந்த கூட்டணிக்கு அன்செட்டில்டாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை Yes. உருவாக்குது. அப்போ இந்த ஆதவ் அர்ஜுனாக்கு வரேன். ம். ஆதவ் அர்ஜுனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான அரசியல்வாதினா என்ன சொல்லணும், விசிகா அங்கே ஒரு சிக்கலில் இருக்குது. ஒருவேளை அது அங்கே சிக்கலாச்சுன்னா நம்மக்கிட்ட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எதுக்கு போய் அதை நோண்டணும், உங்கள் கட்சியெல்லாம் இங்கே வந்துடுச்சு, நீங்கள் 20 பேர் இருக்கிறீங்கன்னு பேசுகிறாரு. உண்மையும் கிடையாது அது. இப்போ மறுநாளே என்ன பண்ணுறாரு மாற்றி, நான் வந்து 20 பேர் திமுக அடிமைகள் கையில் கட்சி மாட்டிக்கிச்சு ம். அப்படின்னா நான் கேட்டேன் நேரடியாக. அப்படியெல்லாம் பேசலை. ம். திமுகன்ற வார்த்தையாக அவர் பேசலை. என்ன பேசினார்னா நீங்கள் 20 தலைவர்கள் இருக்காங்க அவ்வளோதான், கட்சியே எங்கள் கையில் வந்துடுச்சுன்னு பேசினார். ம். இது ரொம்ப ஆணவம் பிடிச்ச பேச்சு. ரெண்டாவது, கிவன் த ஃப்ளூட் சிச்சுவேஷன் இன்னைக்கு விசிகேவும் டிஎம்கேவும் அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணுறீங்கல்ல, அவங்க சண்டை போட்டால் கூட இங்கே வரக்கூடாது. ம். அது தேவையில்லாத விஷயம். அதனால் இது வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி தான் பேசுகிறாரு. இது தாவேகாவுக்கு தீமையைத்தான் விளைவிக்கிறது. ம். இதை விஜய் எப்போ புரிஞ்சுக்குவாருன்னு தெரியல. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.